திருக்குறள் கிளாஸ் நம்ம 7th கிளாஸ் பார்க்க போறோம். இது வரைக்கும் 10 பேருக்கு மேல இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. திருக்குறள் கிளாஸ்க்காக மாத்திரம் உங்களுக்கு திருக்குறள் விருப்பம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சொல்ல போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அது என்ன சொல்லுவாங்க, திருக்குறள் வந்து 1330 குறள் இருக்கு, சொச்சமா இருக்கு, நிறைய மிஸ் ஆயிருக்கும் போல இருக்குன்னு சில ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கலே முட்டாள்தனங்க. அதாவது இயற்கைக்கு தேவையான விஷயத்த யாருமே பாதுகாக்க வேணாம், அதுவே பாதுகாத்துக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்றாங்க. யார் அது சங்கம் வச்சு வளர்த்தாங்களா, இல்ல பிரிண்ட் பண்ணி புக் பப்ளிஷ் பண்ணாங்களா? ஆனா அது இயற்கையே பாதுகாத்துருக்கு. ஏன்னா திருவள்ளுவர் இருந்த காலத்துல மேபி பாத்தீங்கன்னா வெறும் ஓலைச்சுவடி எழுதியிருப்பாங்க. இப்ப ஓலைச்சுவடியில வந்து அதுவும் அந்த காலத்துல வந்து சும்மா தரையில வச்சு போனாலே கரையா அரைச்சிரும். அப்ப அதையும் மீறி இருக்குதுன்னா இயற்கைக்கும் மனிதர்கள் குலத்துக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் அதுல இருக்கிறதுனால தான் அது இருந்திருக்கு. அதுல சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும், ரவுண்டா இல்ல. ரவுண்டா எழுதுறதுக்குன்னா நம்மனா இம்போசிஷன் எழுதுறோமா இல்லைன்னா காலேஜ் சிலபஸா கரெக்டா ரவுண்டா முடிக்கிறது. 1330 குறள் அவ்வளவுதான் தேவை மனிதனுக்கு. அறம், பொருள், இன்பம், வீடு. வீடு வந்து காரண வகையால் சொன்னாருன்றாங்க. இதுதான் திருக்குறளோட சுவாரஸ்யமான விஷயம். இன்னும் நிறைய தெரிஞ்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.